திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 574, அதிகாரம் கண்ணோட்டம். சுவாமி விவேகானந்தர் எப்பொழுதும் தனது சீடர்களிடம் அன்பாகவே பேசுவது வழக்கம். அவர்களை அப்பா, மகனே என்றெல்லாம் கூட அழைப்பதுண்டு. சில நேரங்களில் அவர்களிடம் தாய்ப்பாசத்துடன் கூட நடந்து கொள்வார். ஒரு நாள் இரவு சுவாமி விவேகானந்தர் அவரது மடத்தில் படுத்திருந்த போது அவரது கால்களை நிர்பயானந்தர் என்னும் சீடர் பிடித்துவிட்டு கொண்டிருந்தார். தூக்க கலக்கத்தில் இருந்த சீடர் சிறிது நேரத்தில் தன்னை அறியாமலேயே விவேகானந்தரின் கால் மீது தலை வைத்து தூங்க ஆரம்பித்து விட்டார். சற்று நேரத்தில் கண் விழித்த விவேகானந்தர் தனது கால் மீது ஒரு சீடர் தலை வைத்து தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தார். பிறகு அந்த சீடரின் தூக்கத்திற்கு தொந்தரவு செய்யக்கூடாது என்று முடிவெடுத்து அமைதியாகவே இருந்தார். லேசாக அசைந்தால் கூட சீடரின் தூக்கம் கலைந்துவிடும் என்பதால் ஆடாமல் அசையாமல் அப்படியே படுத்திருந்தார். நேரம் வேகமாக நகர்ந்தது. சுவாமியின் அறையில் வெகு நேரமாக விளக்கு எரிந்து கொண்டிருப்பதை கவனித்த மற்றொரு சீடர் அங்கு வந்து எட்டி பார்த்தார். விவேகானந்தரின் கால் மீது தனது தலையை வைத்து நிர்பயானந்தர் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து அவர் அதிர்ச்சியடைந்தார். சற்றென்று வாயெடுத்து அந்த சீடரின் தூக்கத்தை கலைக்க முயன்றார். அதை கவனித்த சுவாமி விவேகானந்தர் எதுவும் பேச வேண்டாம் என்று சைகை செய்தார். பதிலுக்கு அந்த சீடரும் சைகையாலே அடுத்து என்ன செய்ய என்று கேட்க, பேசாமல் இங்கிருந்து போ, மற்றவற்றை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்பது போல சைகை காண்பித்து அவரை அங்கிருந்து அனுப்பி வைத்தார். அதன் பிறகு சிறிது நேரத்தில் தூங்கிக் கொண்டிருந்த சீடர் தூக்கம் கலைந்து கண் விழித்தார். சுவாமியின் கால் மீது தலை வைத்து தூங்கிக் கொண்டிருப்பதை அறிந்த அவர் பயத்தால் பதட்டமானார். அதுவரை கண்விழித்து இருந்த சுவாமி விவேகானந்தர் அவரை அமைதிப்படுத்தி, தூக்கத்திற்கு நான் தொந்தரவு எதுவும் செய்யவில்லையே என்று கேட்டார். நான் தான் உங்களுக்கு தொந்தரவு செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று சுவாமியின் காலில் விழ முயன்றார். அதை தடுத்த விவேகானந்தர், பரவாயில்லை, நீயும் என் மகன்தானே என்று கூறி அந்த சீடரை அனுப்பி வைத்தார். உள்ளத்தில் இரக்கத்தையும் அன்பையும் சுரக்காத கண்கள் முகத்தில் உள்ளன போல் தோன்றுவதை தவிர வேறு என்ன பயனை செய்ய முடியும் என்பதை உளவோல் முகத்தியவன் செய்யும். அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண் என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். கண்ணுக்கு அழகு கருணை, கருணையே மனிதத்தின் பெருமை.